ஓ, என்ன ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம குழந்தை நல்லா பேசணும்னு சொல்லி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற எல்லா டாய்ஸு, மெட்டீரியல்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவோம். ஆனால் என்னைக்காவது இந்த புக்குன்னு ஒரு விஷயம் நம்ம குழந்தையோட மொழி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு வீடியோவில் புக்கை உங்கள் குழந்தையோட மொழி வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் உங்கள் குழந்தைங்க கற்றுப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். என் குழந்தைக்கு 2 வயசு தாங்க ஆகுது. அவங்களுக்கு இன்னும் ஏபிசிடி தெரியாது, புக்கை வாசிக்க தெரியாது. இதில் நான் புக்கு வாங்கி கொடுத்தேன்னா அந்த புக்கை குழந்தை எப்படி படிக்கும், அது மூலயமா என் குழந்தையோட மொழி வளர்ச்சி எப்படி டெவலப் ஆகும், இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல. ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 8 மாசத்துலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் புக்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது மூலயமா உங்கள் குழந்தைங்களோட மொழி வளர்ச்சி டெவலப் ஆகும். தெரியுமா? ஸோ என் குழந்தைக்கு மொழி வளர்ச்சி வரும்னு சொன்னீங்கல்ல, என்னெல்லாம் அது அப்படின்னா 5 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புக் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஆகிற இம்ப்ரூவ்மெண்ட் லேர்னிங் நியூ வேர்ட்ஸ். நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் புக் யூஸ் பண்ண அவங்க அதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் சொல்லி கொடுக்க அவங்க அதை நிறையா திரும்ப கேட்டு அதையும் திரும்ப அவங்க மல்டிபிள் சினாரியோஸில் அதை கேட்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகும்போது அவங்க நிறையா வேர்ட்ஸை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால அவங்களோட வொக்காபுலரியும் டெவலப் ஆகும். 2வது முக்கியமான விஷயம் புக் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய கிராமட்டிக்கலி கரெக்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது ஒரு சென்டென்ஸை அந்த வாக்கியத்தை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறது. நான் நேற்று தண்ணி குடித்தேன், நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன், இந்த கிராமட்டிக்கலி கரெக்ட் ஃபார்ம்ஸையும் அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சின்ன வயசில் மழலையாக சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் புக்ஸ் மூலியமா நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன் ஃபியூச்சர் அந்த கிராமட்டிக்கலி கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 3வது முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைங்களை புக்கை சூஸ் பண்ணுறது. அதாவது நிறைய புக்ஸ் இருக்கு, உங்கள் குழந்தையா போய் ஒரு புக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த புக்கை எடுக்க விட்டு அதிலிருந்து நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்கள் குழந்தைக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும், இன்னும் நம்ம கம்யூனிகேட்டிவ் பார்ட்னர் கூட நம்ம நிறைய மிங்கிள் ஆகணும், நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்கணும், அவங்க கிட்ட போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜ் நிறையாவே இருக்கும். அதனாலையும் அவங்களோட மொழி வளர்ச்சி இம்ப்ரூவ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, புது வார்த்தைகள் கற்றுப்பாங்கன்னு. 4th முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புது வார்த்தைகள் மட்டும் கத்துக்காம அந்த வார்த்தைகளோட அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த அர்த்தங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல, டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல அவங்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், புக்ஸ் யூஸ் பண்றதுனால உங்க குழந்தையோட மொழி வளர்ச்சி நல்லா இருக்கும், புது வேர்ட்ஸ் கத்துப்பாங்க அப்படின்னு. இது எல்லாமே எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்க குழந்தையோட ரீடிங், ரைட்டிங், அதாவது ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த லிட்ரஸி டெவலப் ஆகுது இல்லையா, அதுக்கு ரொம்பவே தேவை. ஸோ நீங்க எவ்வளோ ஏர்லியா புக்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்படி ஏர்லியா புக்ஸ் யூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு அகாடமிக் சக்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களால நிறைய விஷயங்களை ஈஸியா எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு முடியும். ஸோ இன்னைக்கு புக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களோட மொழி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அகாடமிக் சக்ஸஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் குழந்தைங்க இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஏதாவது குழந்தைங்களுக்கு பேச்சு, மொழி அல்ல முழுங்கிறது சம்மந்தமாக ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஆனால் நாங்கள் யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு ரைட் ப்ரொஃபஷனல்ஸ் யாருன்னு தெரியல, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கிளினிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட குவரிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் பேச்சு, மொழி, முழுங்கிறது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். See ya.